அண்மையில் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை விருதுநகரில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை விருதுநகரில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் திமுகவை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க இளைஞரணி தொடங்கப்பட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது போதாதுன்னு மண்டல அளவில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்துகிறோன்னு சொல்லி மாநாடுகளை நடத்துகிறார். ஏற்கனவே திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை நடத்திட்டார். ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்த அந்த மாநாட்டை பார்த்து எதிர்க்கட்சியில் இருக்கிற பலருக்கும் தூக்கம் போயிடுச்சு. 5 லட்சம் நிர்வாகிகள் ஒரு கட்சியினுடைய துணை அமைப்பில் நியமித்து வேலை செய்கிறத பார்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ப்ளூ பிரிண்ட்டை திமுக இளைஞரணி தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இளைஞரணியின் ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்களாக இருக்கக்கூடிய 12,000க்கு அதிகமான நிர்வாகிகளோட சேர்த்து கிளை வார்டு பாகம் அளவிலையும் 5 லட்சம் நிர்வாகிகளை நியமிக்கணும்னு இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் மிஷன் மோடில் வேலை செஞ்சுருக்காரு. அதுவும் இதை அவர் செஞ்சு காட்டியிருக்கக்கூடிய ப்ராசஸை மலைப்பை ஏற்படுத்துது. தமிழ்நாடு முழுக்க விருப்ப மனுக்கள் பெற்று அந்த தகவல்களை டிஜிட்டைஸ் பண்ணி அவங்களையெல்லாம் அன்பகத்துக்கே நேரில் அழைச்சி வெரிஃபை பண்ணியிருக்காங்க. 35 வயசுக்கும் குறைவாக இருக்கிறவங்களை போட்டு அந்த பட்டியலை முரசொலிகளை முறையாக தொடர்ந்து வெளியிட்டாங்க. 78 கழக மாவட்டங்கள்லையும் சோஷியல் மீடியாவுக்கென்று தனியாக துணை அமைப்பாளர்களையும் நியமிச்சிருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக தான் மண்டல வாரியாக இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுது. 5 லட்சம் பேருக்கும் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு ஒரு இராணுவப்படையை போன்ற உறுதியான கட்டமைப்பு கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கோடு இது நடக்குது. அதனால தான் பிப்ரவரி 7ஆம் நாள் விருதுநகர கூட்டம் சொன்னதும் எனக்குள்ள புது உற்சாகம் உண்டாச்சு. இந்த விருதுநகர் மாநாட்டில் எதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து இயங்கணும், இளைஞர்களான நீங்கள் எப்படி கொள்கையோடு செயல்படணும், எதுக்காக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிப்ரவரி 7 விருதுநகரில் சந்திப்போம், வெல்வோம் ஒன்றாக.